சாவித்ரி ஆதிகாண்டம் மன்னனின் யோகம் ஆன்மாவின் விமோசன யோகம் பக்கம் 22. புவியன் பெருவிருப்பொன்றே அவள்தனை அழியும் மானிடப் பிறவி தன்னை ஏற்குமாறு தூண்டியதாமே. தொன்று தொட்டு தொடரும் தேடலின் முன்னணி நிற்கும் முதியோன் ஒருவன் மாபெரும் மர்ம லீலை அதனில் முக்கிய உறுப்பாய் திகழும் ஒருவன் வடிவுகள் வனைந்தே அவற்றினூடே தன்னை தேடிடும் அஞ்ஞாத பரம்பொருள் காலக்கணக்கினில் சாஸ்வத நிலையினை அடக்கிடும் அந்த பரம்பொருள் புரிந்திடும் மர்ம லீலையில் முதலாய் நிற்போன். அந்தக பெருவழி வாழவும் காணவும் விருப்பமுற்று பொருதித் தவிக்கும் அத்தகு மர்ம லீலையின் பங்கினன் சீரிய கொள்கையின் சுதந்திரச் சூழலில் உழைத்திடும் உத்தம சிந்தனையாளன். அவனே அவள்தன் ஒளிமிகு சக்தியை உலகின் ஊமை தேவையை எண்ணி இங்கே ஈர்த்து கொணர்ந்தனாமே. விண்ணை மேவும் விரிவுடை சூழலில் வதியும் அவன்றன் நல்லுயிர்தானே கனிவோடென்று கீழே தழைந்து நாளும் மாறிடும் காட்சி கொண்ட நம்முடைய நிலந்தனில் நயந்து வந்தது. அமர உலக குடிமகன் அவனும் இங்கே குடிபுகத் திருவுளம் கொண்டனன். நிச்சயமில்லா இந்நில வீதிகளில் திசையனை காட்டும் ஒளிக்கதிர் எனவே அவன்றன் பிறவியே ஓர் அறிகுறியாய் நம்பிக்கையின் ஒரு சின்னமாகி இங்கே நன்கு இலங்கியதாமே. அவன்றன் மானிட உடலும் உயிரும் பாரா பாரினை நடத்திடும் அந்த வாளறிவாளனை வளைத்து போத்திடும் ஒளியூடுருவிடும் அங்கியானது. அண்டம் சார்ந்த தேசகால அமைப்பினுக்கிணங்கி பொருந்தி இணைந்து மண்ணுயிர் தனக்கும் மாநிலந்தனக்கும் கடவுள் பட்ட கடனை அடைப்போன் அவனே தெய்வீக உரிமை பெற்ற திருமகனாகிடும் தன்மை பெற்றனன். மறிக்கும் மானிட அறியாமையோடு உரையினு கெட்டா பேருளை இசைந்தானாயினும் அவன்றன் அறிவது தன்னில் பங்கு பெற்று நின்றது. மூலமாம் நித்தியத்துவத்தின் வலிமையை தன்னுட்கொண்ட தகையோன் ஆயினும் காலமாம் பெருக்கினில் சிக்கிப் பிணைந்தனன். அனந்த வெளியினில் பார்வை பதித்தோன் அறியவொன்னா உண்மை பொருளின் ஆற்றலொன்றை அகத்திற்கொண்டனன். பரவழி குறித்த சின்னம் அனைத்தையும் பேணி காத்து வைத்திருந்தனவன். அதிமானிட கனவுகளையே செல்வமாய் கருத்துடன் தன்னுள் சேர்த்து காத்தனன். உன்னத நினைவுகள் அனைத்தின் லட்சினை தனையும் ஏந்தி நின்று அவற்றின் ஒளிக்கதிரினையே மானிட வாழ்வினில் பாய்ச்சி பேணிய பெருந்தகை அவனே. அவன்றன் நாட்கள் யாவும் பரநிலை நோக்கி செல்லும் நீண்ட வளர்ச்சியாம். விண்ணை நோக்கி வளரும் அவன்றன் வேர்கள் யாவும் சூட்சம ஆன்மீக ஊற்று நின்று ஊட்டம் பெற்று தூய வெண்கதிர் மூலம் படர்ந்து கட்புலனாக பரிதிக் கடவுளை காண வேண்டி மேலேறியதாம்.